இது சாயாடி மெல்கார். இங்கே எத்தனை பேர் வால்மீகி ராமாயணம் படிச்சிருக்கீங்க? கை தூக்க முடியுமா? வால்மீகி ராமாயணத்தில் சொல்லக்கூடிய அந்த இலங்கை, நிரக்ஷலங்கை, லங்கோஜினி கோடு, அக்ஷய லங்கா இது இருக்குது, மாலதீவு கீழே தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இலங்கை வட இலங்கையா இருக்கலாம், அங்கே இருக்க தென்னிலங்கை வேண்டும் தான் நம்ம இப்போ படிச்சிருக்கோம். அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு கூட சாயாடி மெல்கால அங்கே இருந்து 65 வரைக்கும் புலம்பெயர்ந்த மக்கள்ல தமிழ் பேர் நிறைய இருக்கு. சீனிவாசன், கண்ணன், ராகவன் தமிழ் பேர் இருக்கு. அவங்க எல்லாம் சீஷல்ஸ்க்கு அமைச்சிட்டாங்க. அடுத்து முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம், 1000 வருஷம் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம், அதாவது 20,000 தீவுகள் இங்கே நம்ம கடல்ல இருந்ததை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போதான் 67க்கு அப்புறம் தான் சேட்டலைட் வந்த பிறகு உலகத்தில் எங்கெங்க என்னென்ன தீவு மொழிகள் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அறிவு எப்படி வந்தது? அந்த பழைய பாண்டியர்களுக்கும், பழைய சோழர்களுக்கும், பழைய சேரர்களுக்கும், பழைய தொண்டைமானுக்கும், பழைய இளந்திரையனுக்கும் இந்த கடல் கடந்து போகிற அறிவு எப்படி வந்ததுன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து இப்போ அடிக்கடி பேப்பரில் படிப்பீங்க, தமிழ் ஃபிஷர்மேன் கைது, குமரி மீனவர்கள் கைது, எங்கேயாவது இந்திய மீனவர்கள் கைதுன்னு படிச்சிருக்கீங்களா? ஆனால் இதுக்கு காரணம் என்ன? இவ்வளோ தூரம் போகிறதுக்கு காரணம் 2007 நாங்கள் அவங்களை குமரிக்கண்ட கண்டுபிடிப்புக்காக அவங்களை பயிற்சி பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கோம். இதில் இப்போ எனக்கு கூட இருந்த 10 வருஷமாக என் கூட இருந்தவங்க உக்கி பயிரில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு 12 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களால தான் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்கெல்லாம் 3 நாள் நீந்தி இறந்தாங்க. எளிமையான சாவு கிடையாது. 3 நாள் கடலில் நீந்தி யாரும் காப்பாற்ற வரலன்னு சொல்லி தான் இறந்தாங்க. அப்பேற்பட்ட அவங்க கண்டுபிடிச்சி கூடிய இந்த இடம் தான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வரிசையாக மடகாஸ்கர் வரைக்கும், குமரோஸ் வரைக்கும், மொரிஷியஸ், சீஷல்ஸ், பிரெஞ்சு யூனியன், கெருகுலின் தீவு, மாலத்தீவு, டிகாகாசியா, இந்த பகுதி முழுக்கம் ஒரு இந்திய பெருங்கலுக்கு அணை மாதிரி இருந்திருக்கு. இந்த பகுதியில் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் வாழல சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 17 லட்சம் வருஷம் முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. தமிழர்கள் உலகை இணைப்பதற்காக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தன்மை உள்ளவங்க. அதில் ஒரு பகுதி தான் தமிழர்கள் தென்குமரி வரை வாழ்ந்த தமிழர்கள்.